வணக்கம் guys. போன வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன் ட்ராப் ஷிப்பிங்ல என்னன்னு சொல்லி. நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் இந்த வீடியோவில் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் வந்து நாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது யூஸிங் ஷாப்பிஃபை பிளாட்ஃபார்ம். நான் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் வந்து ஷாப்பிஃபைங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். இது அதில் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். இங்கே பாருங்கள். இதில் போயிட்டு உங்களுக்கு 14 days ட்ரையல் பீரியட் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு டிசைன் பண்ண முடியும், க்ரியேட் பண்ண முடியும். இதில் போயிட்டு உங்களோட ஃப்ரீ ட்ரையலில் இது பண்ணுறதுக்கு ஒரு இமெயிலை குறித்து ஸ்டார்ட் அப் பண்ண முடியும். பாஸ்வேர்ட் ஒன்று கொடுங்க. ஸ்டோர் நேம் என்ன ஸ்டோர் ஓப்பன் பண்ணீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டோரை கொடுத்தீங்கன்னா சரி. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு ஃபேஷன் ஸ்டோர் அப்படின்னு ஃபேஷன் ஸ்டோர், ஏதாவது கேஜெட்ஸ், மொபைல் அக்சசரிஸ் அந்த மாதிரி இப்படி ஒரு நேமை கொடுத்துட்டு உங்களுக்கு க்ரியேட் பண்ண முடியும். இமெயில் இது க்ரியேட் பண்ணின உடனே உங்களோட இமெயிலுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு இமெயில் போயிருக்கும். அதன் மூலமாக நீங்கள் வெரிஃபை பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வர உங்களோட இமெயிலில் இதில் இவங்க கேட்குறாங்க, ஆர் யூ ஆல்ரெடி செல்லிங் டெய்லி. இது நீங்கள் கொடுக்கலும் நாட் செல்லிங் ப்ராடக்ட். இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதால 0 கொடுக்கலும் உங்களோட கரண்ட் ரெவன்யூ. இதில் ஏதாவது உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் என்ன பியூட்டி எதை சரி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் டிசைன் பண்ணும்போது அதை மாற்றிக்கொள்ள முடியும். க்ரோசரிஸ், பியூட்டி, நான் சும்மா பியூட்டியை கொடுக்குறேன். இது வந்து அவங்க கேட்குறது வந்து இப்போ நீங்கள் கிளையண்ட்டுக்காக இந்த இதை கொடுக்குறீங்கன்னு சொல்லி நீங்கள் டிசைன் பண்ணீங்களா உங்களோட ஓனாக, அதை நீங்கள் செலக்ட் பண்ண தேவை. அதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட பேரை கொடுங்க. இதில் உங்களோட அட்ரஸ் கொடுங்க. இந்த டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் ஃபில் பண்ணும்போது ஏதாவது டீட்டெயில்ஸ் கரெக்ட் டீட்டெயில்ஸை கொடுத்து ஃபில் பண்ணிவிட்டு போங்க. உங்களோட வெப்சைட் இப்போதைக்கு கொடுக்க தேவையில்லை. இது ரெஜிஸ்டர்ட் பிஸ்னஸாக இப்போது நீங்கள் உங்களோட ஸ்டோருக்குள்ளுக்கு போகலும். இப்போ உங்களோட உள்ளுக்கு ஸ்டோருக்குள்ளே வந்துட்டீங்க. இதில் தான் இப்போ டிசைன் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணின உடனே நீங்கள் வந்து ஒரு தீம் வந்து செலக்ட் பண்ணணும். அந்த தீம் செலக்ட் பண்ணுறதுக்காக இங்கே சேல்ஸ் சேனல் இருக்குது. அதில் வந்து ஆன்லைன் ஸ்டோரை கிளிக் பண்ணுங்கள். அதில் வர டேப்பில் தீம்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரீ தீம்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இயலும். இதில் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் ஃப்ரீ தீம்ஸ். இப்போ இதில் உங்களுக்கு தேவையான ஒரு தீம் டிசைனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஃபேஷன் ஸ்டோர் ஒன்று செய்கிறேன்னு செலக்ட் பண்ணினதால் ஃபேஷன் ஸ்டோருக்கு ஏற்ற மாதிரி ஒரு தீமை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அட் தீம் லைப்ரரி. ஷாப்பிஃபை யூஸ் பண்ணுறதால நீங்கள் ஒரு வெப் டிசைனராகவோ இல்லை வெப் டெவலப்பராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதிலிருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களோட இதை ஃபாலோ பண்ணி செய்ய முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ அந்த சப்ஜெக்டை மட்டும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எனக்கு அப்லோட் பண்ணிடும். இப்போ நம்ம தீமை இது பண்ணியாச்சு. இப்போ நாம் அந்த தீமை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும். இது கஸ்டமைஸ் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த டிசைனிங் பேனல் வரும். டிசைனிங் பேனலில் ஹெடர் இதுதான் நாங்கள் கொடுத்த நேம் ஃபேஷன் ப்ளஸ். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு லோகோ ஒன்று இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறதுல லோகோ
அந்த லோகோ ஆட் பண்ணிடும். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு லோகோ இதில் ஆல்ரெடி இருக்கிற லோகோன்னு நான் உங்களுக்கு ஆட் பண்ணி விட்றேன். லோகோ 5 lakhs ஆல்ரெடி நீங்கள் டிசைன் பண்ணி லோகோ ஒன்று வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நான் அடுத்த வீடியோ ஒன்று இது பண்ணுறேன் உங்களுக்கு அந்த லோகோ டிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய லிங்க்கையும் நான் கீழே போடுறேன். இப்போ லோகோ ஒன்று செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இதில் இந்த பார்ட்டை நீங்கள் இப்போ வந்து டிசைன் பண்ணணும். ஹோம் பேஜில் வர ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ அதில் அவங்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் இமேஜ் போங்க. உங்கள்கிட்ட ஆல்ரெடி இமேஜ் இருந்துச்சுன்னா அந்த இமேஜை நீங்கள் லைப்ரரியில் அப்லோட் பண்ணிடலாம். ஃப்ரீ இமேஜஸ் இங்கே வந்து அவங்களோட ஹை குவாலிட்டி இமேஜஸ் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு ஃபேஷன் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டனால ஃபேஷன் ஸ்டோர் ரிலேட்டட் டு எனி ஃபேஷன் ஸ்டோர் இமேஜ் உண்டு, அதில் போட்டுக்கொள்ள முடியும். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் டெக்ஸ்ட் ஹெட்டிங் கொண்டு கொடுக்கலாம். தேவையான மாதிரி உங்களுடைய வேர்டிங்ஸை நீங்கள் டைப் பண்ணி அதை சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. சேவ் பண்ணிவிட்டு இது உங்களோட ஹெடரை டிசைன் பண்ண முடிஞ்சு அப்புறம் இமேஜ் இதில் முடியும்னா இன்னும் ஒரு இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். இங்கே டிசைனிங் பார்ட்டில் இங்கே வரும். அதுக்குரிய இமேஜையும் இங்கே போயிட்டு ஃப்ரீ இமேஜஸில் ரிலேட்டட் டு ஃபேஷன் உங்களுக்கு இது பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்குரிய டெக்ஸ்ட் அந்த இமேஜ் ரிலேட்டட் டு டெக்ஸ்ட் உங்களுக்கு ஆட் பண்ணிடலாம். சம்மர் கலெக்ஷன் நீங்கள் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதையும் சேவ் பண்ணிவிட்டு பேக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அவங்களோட இது ரெடி பண்ணிவிட்டு இதில் எப்படி ஃபீச்சர் கலெக்ஷன் எல்லாம் ஆட் பண்ணுறது உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ உங்களோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோருக்கு எப்படி ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது, அப்போ அந்த ப்ராடக்ட் எங்கேருந்து எடுக்க போகிறீங்க, அது உங்களோட ஷாப்பிஃபை நீங்கள் அட்மின் பேக் அண்ட் பேனலுக்கு போனீங்கன்னு சொன்னால் அதில் மெனுவில் ஆப்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஸை கிளிக் பண்ணி நான் எப்போவுமே செலக்ட் பண்ணுறது வந்து இப்ரோலோ வியூ மோ ஆப்ஸ் அதுக்கு கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் சர்ச் பண்ணிடும் இப்ரோலோ. இந்த இப்ரோலோவை கிளிக் பண்ணி இதை ஆட் பண்ணணும். ஆட் ஆப் நீங்கள் முன்னாடி இதுக்கு கொடுத்த இமெயில் அந்த இமெயிலையே இங்கேயும் டைப் பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இப்ரோலோக்கு.
இப்போ நாங்கள் ஈப்ரோவில் ஸ்டோரை கனெக்ட் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்ட் எங்களோட ஷாப்பிஃபை தீமுக்கும் நம்ம கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் அதே மாதிரி நீங்கள் ஈப்ரோலுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த இமெயிலை சேம் இமெயில் நீங்கள் ஆட் பண்ணி இமெயில் பண்ணுறதால உங்களுக்கு ப்ராடக்ட் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பேக்கெண்டில் வந்துட்டு இன்ஸ்டால் ஆப் கொடுங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி ஷாப்பிஃபையை கனெக்ட் பண்ணுங்க. அதில் ஆட் ஆப். இப்போ ஈப்ரோவில் உங்களோட ஈப்ரோவில் அடோன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி இதில் தான் நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம் என்ன ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறது. நான் வேறொரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளி எப்படி ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறேன், எந்த ப்ராடக்ட் ஹை ரேஞ்சில் உள்ள ப்ராடக்ட் எதை நீங்கள் விற்கணும்னு சொல்லி. இப்போ நீங்கள் ஃபேஷன் ஸ்டோர் ஒரு செலக்ட் பண்ணியிருக்கிறதால இதில் ஃபைன் ப்ராடக்டை கிளிக் பண்ணி ஈப்ரோவில் இங்கே சர்ச் பண்ண முடியும். மென்ஸ் க்ளோத், மென்ஸ் க்ளோத் செலக்ட் பண்ணுங்க. இதில் நான் 2 ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுக்கு காட்டுறேன். இதில் சில ப்ராடக்டை செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஆட் பண்ணிடலாம். ஆட் டு இதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு செலக்ட் பண்ணிலும் ஷிப்பிங் ஆப்ஷன் வந்து எது சீப்பாக இருக்குதோ, இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதில்லை. இப்போ எப்போவுமே வந்து நான் செலக்ட் பண்ணுறோம் எம்வின் சீப்பர் ரேட் இருக்கிறது. ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணிடலாம், இல்லைன்னா எக்ஸ்பிரஸ் ஓகே பண்ணிவிட்டு ஆட் டு இம்போர்ட் லிஸ்ட். இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணினது வந்து ப்ராடக்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இம்போர்ட் லிஸ்ட்டில் இருக்குது. இம்போர்ட் லிஸ்ட்டுக்கு வந்துடும் நீங்கள் செலக்ட் பண்ணின ப்ராடக்ட். இதில் எப்போவுமே வந்து டைட்டில் யூஸ் பண்ணுங்கள், ரீப்ளேஸ் பண்ணுங்கள், சேம் டைட்டில் யூஸ் பண்ண வேணாம். அப்போ நீங்கள் சேம் டைட்டில் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு கஸ்டமர்ஸுக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது வரைக்கும் இது ஒரு ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் தந்து. அப்போ சேம் ஹெட்டிங் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. லெட்டர் பிரிண்டட் சுப்ரீம் மென்ஸ் ஹூடிஸ் இதை யூஸ் பண்ணுங்க. அடுத்தது ப்ரைஸ் உங்களுக்கு அடிஷனலாக சேஞ்ச் பண்ணிடுண்டா, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு 2% வச்சு சார்ஜ் பண்ணிடலாம். 30, 78 அதை எல்லா இதுலேயும் டேப்பில் உங்களுக்கு இதை எடிட் பண்ணக்கூடியது வரைக்கும் அதை காப்பி பண்ணிடலாம். நான் $2 வச்சு ஆட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் இமேஜஸ் உங்களுக்கு தேவையான எல்லா இமேஜஸும் வேணும். தேவையான இமேஜஸ் மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் டிலீட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு இந்த இமேஜஸ் தேவையில்லைண்டா அதை டிக் ஆஃப் பண்ணுங்கள். இதுவும் தேவையில்லைன்னா டிக் ஆஃப் பண்ணிவிட்டு புஷ் ஸ்டோர் கிளிக் பண்ணுறதால உங்களோட ஸ்டோருக்கு போயிடும். இப்போ நீங்கள் இங்கே உங்களோட பேக்கெண்டுக்கு வந்து பார்க்கும்போது ப்ராடக்ட்ஸில் ஆல் ப்ராடக்ட்ஸ் இங்கே உங்களோட இது வந்திருக்கும். இதே இதை நீங்கள் டிசைன் பண்ணின வெப்சைட்டில் போயிட்டு கேட்லாக் ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போது
இந்த இது வந்துட்டு இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணின ஃபெஷன் +231 அதான் உங்களோட டொமைன். நீங்கள் டொமைன் இன்னும் வாங்காததால் அது மை ஷாப்பிஃபைட் அவங்க கஸ்டமைஸ் டொமைன் ஒன்று வரும். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த டோட்டல் ப்ராடக்ட் டீட்டெயில் எல்லாம் வந்துடும். இப்போ இதுக்கு நாங்கள் வந்து ரிவ்யூ செட் பண்ணணும். ரிவ்யூ செட் பண்ணுறதுக்கு சேம் ஆப்ஸில் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி Revify AliExpress reviews. இதில் ஆட் ஆப் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அங்கே வந்துடும் உங்களோட பேக் எண்டுக்கு. அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. ரெவிஃபைடு டேஷ்போர்ட்டில் இப்போ நீங்கள் இது செலக்ட் பண்ணின ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூஸ் என்றும் இல்லை. இப்போ இதில் ஏதாவது ரிவ்யூஸ் வந்துருந்துச்சுன்னு சொன்னால் இதை வந்து ஈஸியாக நீங்கள் இம்போர்ட் ரிவ்யூஸ் கொடுக்கும்போது அதுக்கு போயிடும். இப்போ நீங்கள் அலி எக்ஸ்பிரஸில் போயிட்டு அதில் ரிவ்யூஸை காப்பி பண்ணிட்டு வந்து அந்த யூஆர்எல்ல கொடுத்து இம்போர்ட் பண்ணிடலாம். இம்போர்ட் பண்ணும்போது உங்களோட பேஜுக்கு இதில் ரிவ்யூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிடும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இதை இன்னும் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு. அடுத்தது இதை வந்து ஸ்டோரை வந்து பேமெண்ட் எப்படி, பேமெண்ட் ஆப்ஷன்ஸ், பேமெண்ட் கனெக்ட் பண்ணுறது எப்படி, பேபால் கனெக்ட் பண்ணணும். அடுத்தது டாலர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும், பேமெண்ட் ஆப்ஷன். அடுத்தடுத்த விஷயங்களும் உங்களுக்கு நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது கிளியர் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ கமெண்ட் பண்ணும்போது இப்போ எனக்கும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் தரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெயிட் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ.